உலகம் முழுவதும் பரவி வாழ்கிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் 2026 தேர்தல் கணிப்புகள் குறித்து பல அரசியல் மேதைகள், அரசியலில் பலந்தின்னு கொட்ட போட்ட பல ஞானிகள் கருத்து சொல்றதுக்கு தமிழ்நாட்டில் கிளம்பியிருக்காங்க. அவங்களுக்கு பேரு பத்திரிகையாளர்கள், ஊடகத்துறையில் இருப்பவர்கள். அதுல ஒருத்தர் தான் அறிவாலய எலும்பு திண்ணி குணசேகரன். குணசேகரனுக்கு தமிழ், தமிழர், தமிழ்நாடு, தமிழ் தேசியம் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. அவர் சொல்றாரு தமிழ்நாட்டில் மும்முனை போட்டி அப்படிங்கிறார். அது எதுவன்னா திமுகவா அதிமுகவா விஜய் இவங்க 3 பேரும் போட்டிடுறதுனால அது தமிழ்நாட்டில் மும்முனை போட்டி. தமிழ்நாட்டில் மக்களினுடைய பேராதரவை பெற்று 8.22% வாக்குகளை தனித்து நின்று பெற்று தமிழகத்தின் 3வது பெரும் கட்சியாக இருக்கிற நாம் தமிழர் கட்சி அந்த போட்டியில இல்லையா? யாரு சொல்றது? அறிவாலயத்தின் எலும்பு பொறுக்கி குணசேகரன் அவர்கள் சொல்றாங்க. எவ்வளவு ஒரு வன்மம் பாருங்க, எவ்வளவு ஒரு அயோக்கியத்தனமான பேச்சு பாருங்க. அடுத்தது இன்னொரு பெரும் ஞானி, அதாவது கொஞ்சம் கூட நன்றி உணர்ச்சி இல்லாத ஒரு ஞானி, அரசியல் ஞானி. அது யாருன்னா சவுக்கு சங்கர். சவுக்கு சங்கர் சொல்றாங்க நாம் தமிழர் கட்சி 8.22% வாங்கியிருக்கு, என்ன ஒரு கூடுதலா ஒரு 2% வாங்கும். அவர் என்ன செந்தமிழன் சீமான் என்ன முதலமைச்சர் ஆகிறதுக்கா போட்டி போடுறாரு? இல்ல, அவர் பயிற்சிக்கு போட்டி போடுறாரு. அவரெல்லாம் எப்படிங்க கணக்கில் எடுத்துக்க முடியும்? இது மும்முனை போட்டியை தாங்க நம்ம கருத முடியும். நாம் தமிழர் கட்சி டம்மியா சில வேட்பாளர்களை நிறுத்தி அதன் மூலம் காசு சம்பாதிக்கிறதுக்கு இருக்கிற ஒரு கட்சி போல நக்கல் நையாண்டியுமா பேசுறாரு. யாரு? அரசியல் ஞானி சவுக்கு சங்கர். சவுக்கு சங்கருக்கு எதிரா நாம் தமிழர் கட்சி ஏதாவது பேசியிருக்கான்னு கேட்டீங்கன்னா ஒன்னும் பேசல. அவர் ஒரு மிகப்பெரிய இக்கட்டான சூழ்நிலையில் இருந்த போது எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவருக்கு ஆதரவாக நின்று இருக்கிறார். ஆனாலும் அவர் நாம் தமிழர் கட்சி களத்தில் இல்லை அப்படின்னு சொல்ல நினைக்கிறார். ஏன் அப்படின்னா இதுதான் 2026 தேர்தலுக்கு திமுக வைத்திருக்கக்கூடிய ஒரு திட்டம். திமுகவிடம் விலை போன ஊடகவியலாளர்கள் எல்லோருமே நாம் தமிழர் கட்சி களத்துல இல்லை, நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலோடு முடிந்து போய்விடும், நாம் தமிழர் கட்சி 8.22% வாக்குகளை தக்க வைத்துக் கொள்வார்களா என்பதை பார்ப்போம். இதெல்லாம் தான் இவர்கள் முன்வைக்கிற செய்தி. நம்ம சவுக்கு சங்கர் அவர்களை பார்த்து நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா, பணம் கொடுத்து சாராயம் கொடுத்து மக்களிடம் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து திரை கவர்ச்சியை பயன்படுத்தி தேர்தல் களத்தில் நிற்கிற அதிமுக, திமுக, விஜய் இவங்கெல்லாம் ஒரே மாதிரியான சிந்தனை கொண்டவர்கள். ஆனால் நாம் தமிழர் கட்சி அப்படியாப்பட்ட கட்சியா? நான் கேட்கிறேன். ஒரு தனித்துவமான கட்சி இல்லையா தமிழ்நாட்டில்? கொள்கைகளை முன்வைத்து ஓட்டுக்கு காசு கொடுக்காம, சாதி பார்க்காம, மதம் பார்க்காம, பொது தளத்தில் புறக்கணிக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களை நிறுத்தி தேர்தல் களத்தில் சரிக்கு சமமாக பெண்களை முன்வைக்கிற ஒரு கட்சியாக, படித்தவர்களை களத்தில் இறக்கி போட்டி போட வைக்கிற ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி இல்லையா? நான் கேட்கிறேன். உங்களுடைய ஊடக கணிப்பெல்லாம் எவ்வளவு பெரிய குப்பை என்பதற்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தல் ஒரு மிகப்பெரிய உதாரணம். அதுக்கப்புறமும் வெட்கமான சூடு சோரணை இல்லாம நாம் தமிழர் கட்சியை இழிவு செய்து தாழ்த்தி பேசுவது என்பது அயோக்கியத்தனமானது, ஏற்புடையது அல்ல. திமுகவிடம் விலை போன, திமுகவிடம் வாங்கி திங்கிற உங்களுடைய மனநிலையை, வக்கிர புத்தியை தான் அது காட்டுது. சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் நீங்களா என்ன சொன்னீங்க? இது நாடாளுமன்ற தேர்தல், இந்த தேர்தலில் சீமானுக்கு என்ன வேலை? இது மோடியா ராகுலா அப்படிங்கிற போட்டி. இந்த போட்டியில சீமானுக்கு எப்படிங்க மக்கள் வாக்கு செலுத்துவாங்க அப்படின்னு 2% வாக்கு வாங்கியாச்சுன்னா ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி வெக்கமான சூடு சொரணை இல்லாத இந்த ஊடக பரப்பில்
அரசியல் ஞானியா இருப்பவர்கள் எல்லாம் கருத்து சொன்னீங்களா இல்லையா? நீங்கெல்லாம் உங்க உப்பு போட்டு சோறு திங்கிறீங்க அப்படின்னு சொன்னா திரும்ப தேர்தல் களத்தில் வந்து கருத்து சொல்ல வரலாமா? சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் தான் நாம் தமிழர் கட்சி தனிச்சு நின்று ஓட்டுக்கு காசு கொடுக்காம, சாதி பார்க்காம, மதம் பார்க்காம 8.22% வாக்குகளை வாங்கி இந்தியாவிலேயே ஒரு கட்சி தனித்து போட்டியிட்டு அங்கீகாரம் பெற்ற கட்சியா அந்த கட்சி இருக்கு. நான் கேட்கிறேன், அறிவாலயத்தில் எலும்பு துண்டுக்கு ஏங்கி கிடக்கிற சவுக்கு சங்கர், குணசேகரன் போன்றவர்களை பார்த்து நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த கட்சிக்காவது 234 தொகுதிகளிலும் தனித்து நிற்கிற திராணி முதல்ல இருக்கா? எதுக்கு கூட்டணி? தேமுகவுக்கு இருக்கான்னு நான் கேட்கிறேன். இத்தனை தடவை ஆட்சி அதிகாரத்தில் இருந்திருக்கீங்கல்ல, ஓட்டுக்கு காசு கொடுக்காம தாங்கள் செய்த நன்மைகளை மக்களிடம் சொல்லி ஓட்டு கேட்டு தேர்தல் களத்தை சந்திக்கிற திராணி திமுகவுக்கு இருக்கா? அண்ணா திமுகவுக்கு இருக்கா? ஓட்டுக்கு காசு கொடுக்கிற ஈனத்தனத்தை தானே இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது உங்களுக்கு எல்லாம் தெரியாதா? நான் கேட்கிறேன். தூய்மையா இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியை, குற்ற பின்னணி இல்லாத நாம் தமிழர் கட்சியை, லஞ்சம் லாவணியம் எந்த ஒரு தவறும் செய்யாத நாம் தமிழர் கட்சி தேர்தல் களத்திலேயே இல்லையா? சவுக்கு சங்கர் நக்கல் விடுறார். என்ன ஒரு அயோக்கியத்தனம்! நான் கேட்கிறேன். விஜய் களத்துக்கு வர்றாராம், நாம் தமிழர் கட்சியினுடைய ஓட்டுகளை விஜய் பிரித்து விடுவாராம். என்ன நாம் தமிழர் கட்சியில பயணிக்கிற தம்பி தங்கைகள் எல்லாம் என்ன விசில் அடிச்சா குஞ்சுகளா? நாம் தமிழர் கட்சி என்பது அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களால் கடந்த 15 ஆண்டுகாலமாக கருத்தியலாக கொள்கைகளை, தத்துவத்தை விதைத்து அதன் மூலமாக அறிவும் ஆற்றலும் பெற்று சரியான அரசியல் புரிதலோடு களத்தில் இருக்கக்கூடிய தம்பிகள். எந்த நடிகனுக்கு வேணாலும் ரசிகர்களாக இருப்பார்களே ஒழிய அரசியலாக அவர்கள் தெளிவடைந்தவர்கள். ஒரு ஓட்டு கூட நாம் தமிழர் கட்சியில் பயணிப்பவர்களிடமிருந்து எந்த ஒரு திரை கவர்ச்சிக்கும் மயங்கி யாரும் போக மாட்டாங்க. இன்னமும் சொல்ல போனீங்கன்னா விஜயின் ரசிகர்களா இருப்பவர்கள் கூட அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் அரசியலால், அவருடைய கொள்கையால் ஈர்க்கப்பட்டவர்களாகத்தான் உறுதியாக இருப்பார்கள். அந்த நிலையில் நின்று நாங்கள் சொல்றோம், நீங்க கொடுக்கிற இந்த மார்க்கு நீங்க புறக்கணிச்சுட்டா உடனே மக்கள் புறக்கணித்து விடுவார்கள் என்று அர்த்தம் இல்லை. எத்தனை தடவை மக்கள் உங்கள் முகத்தில் காரி துப்புனாலும், உங்களுடைய கணிப்புகளை எத்தனை தடவை மக்கள் பொய்யாக்கினாலும், எத்தனை தடவை உங்களை எல்லாம் செருப்பால அடிச்சாலும் உங்களுக்கு எல்லாம் புத்தி வரவே மாட்டேங்குது. ஒருத்தன் நேர்மையா களத்துல நிக்கிறான். இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா பட்டியல் சமூகத்து மக்களுக்காக பஞ்சமி நில மீட்புக்கு களத்தில் நின்று போராடுகிறான். மீனவ மக்களுக்காக களமிறங்கி களத்தில் நின்று போராடுகிறான். சாராயத்தை ஒழிக்க வேண்டும். இந்த அரசு சாராய கடையை நடத்துவதால் தான் இங்கு மிகப்பெரிய கேடுகள் ஏற்பட்டு குடும்பம் குடும்பமாக இன்றைக்கு வறுமையில் தத்தளிக்கிறது என்று அதற்கு மாற்றாக பணம்பால் தென்னம்பாலை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக களத்தில் இறங்கி போராடி கொண்டிருக்கிறார். இந்த சர்க்கரை நோய்க்கு அடிப்படையா இருக்கிறதே இந்த வெள்ளை சர்க்கரை தான். இந்த வெள்ளை சர்க்கரையை தடை செய்யணும் அப்படின்னு சொன்னா கருப்பட்டி உற்பத்தியை பெருக்கணும். கருப்பட்டி என்பது ஒரு இயற்கையான இனிப்பு. அதை சாப்பிடுவதன் மூலமாக சர்க்கரை நோய் உருவாகாது என்கிற உண்மையை மக்களுக்கு எடுத்து சொல்லி பணங்கள் தென்னங்கள் இறக்கி அதை கருப்பட்டியா மாத்தணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சியில் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் களத்தில் நின்று இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார். ஆடு மாடுகளுக்கு மேய்ச்சல் நிலம் வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார். ஆற்று மணலை அள்ளி விற்பதன் மூலமாக 6 மரணம் அடைகிறது. மலைகளை வெட்டி நீங்க எடுத்துட்டு போய் நீங்க பயன்படுத்துவதன் மூலமாக மழை பெய்கிறது குறைந்து விடும் என்று எல்லா விதமான மக்களுடைய நன்மைகளுக்காகவும் தொடர்ந்து களத்தில் நின்று போராடி கொண்டிருப்பவர் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான். அவரை மக்கள் புறக்கணித்து விடுவார்களாம். இன்னும் கணக்கே தொடங்கல. எத்தனை பேர் ஓட்டு போடுவான் அப்படின்னு இன்னமும் தெரியவே இல்லை. ரசிகர்கள் வெறும் ரசிகர்கள் தான் இருக்காங்க. விஜயகாந்த் அவர்களுக்கு இல்லாத ரசிகர்களா? எங்க இருக்காரு இப்ப அவரு? கமலஹாசன் அவர்களுக்கு இல்லாத ரசிகர்களா? எங்க இருக்காரு கமலஹாசன்?
இப்ப விஜய் அவர்கள் வந்து விட்டார், அவருக்கு ரசிகர்கள் வந்து மூன்றாவது அணியா நிப்பாங்க. நாம் தமிழர் கட்சி களத்தில் இருக்கு, படிப்படியாக தமிழகத்தின் மக்களினுடைய நன்மதிப்பை பெற்று 1.5 4% ஆகி 4% 7% 7 8.22% வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு கட்சியை நீங்கள் புறக்கணித்து விட்டு அந்த கட்சி களத்திலேயே இல்லை, அது சும்மா ஒரு பயிற்சிக்காக வந்து அது களத்துல வந்து நின்றுகிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல ஐயா. நாம் தமிழர் கட்சி கொள்கை உள்ள ஒரு கட்சி. நாம் தமிழர் கட்சிக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்கும் எந்த தனி மனிதனுக்கும் கிடைத்ததில்லை. எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானுக்காக மட்டும் அந்த வாக்குகள் போடப்படல. அவர் முன்வைக்கிற கொள்கை, அவர் முன்வைக்கிற கருத்து, அவர் முன்வைக்கிற மக்கள் நலன், இதுக்காகத்தான் தமிழ் தேசிய அரசியல் என்கிற அந்த 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 உயிர் மூச்சுக்கு மதிப்பளித்து அதை புரிந்து கொண்டு தமிழ் மக்கள் நாம் தமிழர் கட்சிக்கு கிட்டத்தட்ட 37 லட்சம் பேர் வாக்களித்திருக்கிறார்கள். அவர்களை ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கிறீங்களா சவுக்கு சங்கர்? அந்த 37 லட்சம் பேருடைய வாக்கை நீங்கள் வந்து அனாவசியமா தூக்கி குப்பையில போடுறீங்களா குணசேகரன்? எந்த வகையில் நீங்கள் நாம் தமிழர் கட்சியை புறக்கணிக்கிறீங்க? ரைட், ஓகே. நீங்கள் புறக்கணித்திருக்கக்கூடிய இந்த நாம் தமிழர் கட்சி அதிகம் வாக்குகளை வாங்கி தனது வெற்றி கணக்கை தொடங்கி தமிழகத்தின் ஒரு மிக பெரும் சக்தியாக மாறினா நீ எல்லாம் தூக்கு போட்டுட்டு சாவியா? நான் கேட்கிறேன். பெரிய அரசியல் ஞானி போல உட்கார்ந்துகிட்டு நக்கல் அடிக்கிறீங்க சவுக்கு சங்கர். திமுகவின் கைக்கூலி நீங்க, எப்படியாப்பட்ட பணம் தின்னி அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும். என் தங்கச்சி ஸ்ரீமதி செத்து போன போது நீங்க எவ்வளவு பெரிய பணம் தின்னி அப்படிங்கிறது தமிழகமே உணர்ந்துச்சு. ஆனாலும் எங்கள் அண்ணன் சீமான் நீங்கள் பாதிக்கப்பட்ட போது உங்கள் பக்கம் நின்றார். நீங்க பேசின பேச்சையெல்லாம் மறந்துட்டு ஒரு தமிழன் பாதிக்கப்பட்டிருக்கிறான், தம்பி பாதிக்கப்பட்டிருக்கிறான், அவனை அப்படியே போட்டு மிதிக்க கூடாது, அவனை தூக்கிவிட வேண்டும் என்று உங்கள் பக்கம் நின்று பேசினார். எங்கள் கட்சியினுடைய தம்பிகள் அத்தனை முரண்பாடுகளையும் மறந்துவிட்டு உங்களை சிறைச்சாலையில் வந்து பார்த்தார்கள். நீங்கள் நீதிமன்றத்துக்கு வந்த போது நூற்றுக்கணக்கான தம்பிகள் உங்களுக்காக ஆதரவாக வந்து நின்றார்கள். கொஞ்சம் கூட அவற்றையெல்லாம் நினைத்து பார்க்காம நீங்க அதையெல்லாம் நீங்க நன்றி உணர்வோடு நினைச்சு பார்க்கணும்னு நான் விரும்பல. நான் கேட்கறது என்னன்னா, நாம் தமிழர் கட்சி 8.22% வாக்கு வாங்கியிருக்கு. இதுவரைக்கும் நடந்த எந்த தேர்தலையும் நாம் தமிழர் கட்சி வாக்கு குறைந்து போய்விடவில்லை. அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில நாம் தமிழர் கட்சி தேர்தல் களத்திலேயே இல்ல, மும்முனை போட்டி தான் சொல்லி இன்னமும் வந்து அது ஆனா பெண்ணா, அது குழந்தை தானா இல்ல வயிற்றுல இருக்கிறது கட்டியா என்னன்னே தெரியாது. அது பிறந்தாதான் தெரியும் அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா இல்ல வெறும் கட்டியாங்கிறது இனிமேதான் தெரியும். அப்படியாப்பட்ட விஜயனுடைய கட்சி 3வது இடத்துல இருக்குதுன்னோ நாம் தமிழர் கட்சி இல்லவே இல்லை அப்படின்னு பேசுறது ஒட்டுமொத்தமாக நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்திருக்கக்கூடிய மக்களை இழிவு செய்கிற அயோக்கியத்தனம். இது மன்னிக்க முடியாத பெரும் குற்றம். அதைத்தான் நாங்கள் இன்னைக்கு சொல்றோம். உங்களுக்கு நாம் தமிழர் கட்சி ஜெயிக்காதுன்னு சொல்லுங்க, அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. நாம் தமிழர் கட்சிக்கு மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என்று சொல்லுங்க, அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா இவ்வளவு சதவிகிதம் வாக்குகளை வாங்கி தமிழகத்தின் 3வது பெரும் கட்சியாக இருக்கிற ஒரு கட்சியை நீங்கள் தேர்தல் களத்தில் அது இல்லை அப்படின்னு சொல்லி புறக்கணிப்பதன் மூலமாக திமுகவுக்கு வலு சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறதும், திமுகவுடைய காலை நக்கி பிழைப்பதும் அயோக்கியத்தனம், ஏற்புடையதில்லை. காசு கொடுத்தா எதை வேணாலும் செஞ்சிட முடியாது. உங்களுடைய பச்சோந்தித்தனம் தமிழக மக்களுக்கு நல்லா தெரியும், நல்லா தெரியும். காசுக்காக நீங்க என்ன வேணாலும் செய்வீங்கிறது நல்லா தெரியும் மதிப்புக்குரிய சவுக்கு சங்கர் அவர்களே. அதனால இது போன்ற பேச்சு இருக்கு பாருங்க, இந்த நக்கல் அடிக்கிறது இருக்கு பாருங்க, அதை நிறுத்திக்கங்க. ஏன்னா மக்கள் உங்களை செருப்பால் அடிச்சிருவாங்க. தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தி உங்களை அவமானப்படுத்தி விடுவார்கள். நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடுகிற ஒரு கட்சி. ஏன் 15 வருஷமாச்சு இது வரைக்கும் ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல அப்படின்னு. இது தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு முட்டாள் அறிவில்லாதவங்க கூட இந்த கேள்வியை கேட்க மாட்டான். ஏன் கேட்க மாட்டான்? ஏன்னா தமிழ்நாட்டில் தேர்தல்னு வந்துச்சுன்னா தமிழ்நாடு 2ஆ பிரிஞ்சிருது. ஒரு பக்கம் திமுக கூட்டணி, இன்னொரு பக்கம் அண்ணா திமுக கூட்டணி. இந்த கூட்டணியில 15 கட்சி, இந்த கூட்டணியில 15 கட்சி. ஒரே ஒருத்தன் தனிச்சு நிக்கிறான். அது யாரு? எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான். இந்த 15 கட்சி கூட்டணி வச்சிருக்க திமுக
தேர்தலுக்கு தேர்தல் மக்களுக்கு பணம் கொடுக்குது, தேர்தலுக்கு தேர்தல் மக்களுக்கு குவாட்டரும் கோழி பிரியாணியும் வாங்கி கொடுக்குது, தேர்தலுக்கு தேர்தல் பொய்யான வாக்குறுதிகளை கொடுக்குது. ஆனால் நாம் தமிழர் கட்சி கூட்டணி இல்லை, தனிச்சு நிக்குது. கூட்டணி யாரோட போறது? இன்னைக்கு கடைசி தமிழன் வரைக்கும் சொல்றான், நாம் தமிழர் கட்சி இது வரைக்கும் தாக்கு பிடிச்சு நின்னுடுச்சு, இதுக்கப்புறம் யார் கூடயாவது கூட்டணி போங்க அப்படின்னு. யார் கூட கூட்டணி போறது? அதிமுக கொள்ளையடித்த போது, அதிமுக ஊழல் செய்த போது, லஞ்சம் வாங்கிய போது உடன் இருந்த ஏதாவது ஒரு கட்சியோட கூட்டணியில போகணுமா? அதிமுகவும் திமுகவும் செய்திருக்கக்கூடிய அத்தனை அட்டூழியங்களையும் பொறுத்து கொண்டு அவர்களோடு கூட்டணியில் இருக்கிற எந்த கட்சியோடு நாங்கள் கூட்டணி சேர முடியும்? யோசிங்க பாப்போம். திமுக குற்றவாளினா அந்த கூட்டணியில் இருக்கிறவர்களும் குற்றவாளிகள் தானே. அதிமுக குற்றவாளினா அதை பொறுத்து கொண்டு இவர்கள் செய்கிற தவறுகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு உடன் இருக்கிற கட்சிகளும் குற்றவாளிகள் தானே. அப்ப இந்த கட்சிகளோடு நாங்கள் கூட்டணி போகணுமா? அதனால்தான் நாங்கள் மக்களோடு கூட்டணி வைத்து நாங்கள் தனித்து நிற்கிறோம். அதை மக்கள் புரிந்து கொண்டு, படித்தவர்கள் புரிந்து கொண்டு, பண்பாளர்கள் புரிந்து கொண்டு, கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு ஓட்டு போடுறாங்க. அந்த வகையில தமிழகத்துல இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி 234 தொகுதியிலும் இன்னைக்கு களத்துல நிக்குது. ரொம்ப முக்கியமானது என்னன்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு கட்சி இந்தியாவுல ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம பங்கு அரசியல் களத்துல கொடுத்திருக்கு அப்படின்னா 234 தொகுதினா 117 தொகுதி ஆண்களுக்கு, 117 தொகுதி பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கு அப்படின்னு சொன்னா அது ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். 40 சீட்டு நாடாளுமன்றத்துக்குன்னா 20 சீட்டு ஆண்களுக்கு, 20 சீட்டு பெண்களுக்கு என்று பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி. புரட்சியாளர் அம்பேத்கர் பெண்களுக்கு உரிமைகளை சட்ட ரீதியாக பெற்றுக் கொடுத்தார். அரசியல் களத்தில் பெண்களுக்கு உரிமைகளை சரிக்கு சமமாக கொடுத்திருக்கக்கூடிய அடுத்த பெரும் தலைவர் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான். இதை தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 2026 என்பது திமுகவிடம் காசு வாங்கி கொண்டு, திமுகவுக்கு விலை போய், திமுகவின் காலை நக்கி பிழைக்கிற ஊடகவியலாளர்களுக்கு பதில் சொல்லுகிற தேர்தல் இந்த தேர்தல். இந்த தேர்தல்ல நீங்க நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்க வேண்டும். ஏன்னு சொன்னீங்கன்னா, தேர்தலுக்கு தேர்தல் தேர்தல் வாக்குறுதிகள் கொடுக்கறாங்க. யாரு? அதிமுக கூட்டணியும் திமுக கூட்டணியும் தேர்தல் வாக்குறுதி கொடுப்பாங்க. தேர்தல்ல வெற்றி அடைஞ்ச பிறகு அந்த வாக்குறுதிகளை தூக்கி குப்பையில் போட்டுவிட்டு மக்களை கொள்ளையடிக்க தொடங்கி விடுவார்கள். ஆனால் நாம் தமிழர் கட்சி தேர்தல் வாக்குறுதிகள் கொடுப்பதில்லை, ஆட்சி வரைவை கொடுக்கிறோம். நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா நாங்கள் என்ன செய்வோம் என்கிற ஆட்சி வரைவை மக்களுக்கு நாங்கள் கொடுக்கிறோம். நாங்கள் பொய்யா சொல்ல மாட்டோம், நீட்டை ஒழிக்கிறோம். நாங்கள் பொய்யா எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்க மாட்டோம். நாங்கள் வந்தால் எப்படி ஆட்சி செய்வோம் என்கிற ஆட்சி வரைவை உங்களுக்கு நாங்கள் கொடுக்கின்றோம். அவற்றை நீங்கள் படித்து பாருங்கள். இளைய தலைமுறை பிள்ளைகள் ஏன் அண்ணன் செந்தமிழன் சீமானோடு களத்தில் நிற்கிறார்? இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல ஒவ்வொரு நாளும் ஊடகவியலாளரை சந்திக்கிற ஒரே தலைவர், நாட் ஒன்லி தமிழ்நாடு, இந்தியாவிலேயே ஊடகங்களை ஒவ்வொரு நாளும் சந்திக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியின் தலைவராக அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் இருக்கிறார்கள். இங்க இருக்கக்கூடிய எல்லா விதமான சிக்கல்களுக்கும் முகம் கொடுத்து, எந்த சிக்கலாக இருந்தாலும் அந்த சிக்கலில் மக்களின் பக்கத்துல போய் நின்று மக்களுக்காக பேசுகிற ஒரு தலைவராக அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். ஆகவே இந்த சவுக்கு சங்கர் போன்றவர்களுக்கு, இந்த குணசேகரன் போன்றவர்கள் திமுக கிட்ட காசு வாங்கிட்டு தேர்தல் களத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய பெயரை உச்சரிக்க கூடாது. தேர்தல் களத்தில் மும்முனை போட்டி, 4 முனை போட்டி என்று சொல்லிவிடக் கூடாது. இதன் மூலமாக மக்களிடம் நாம் தமிழர் கட்சியை மறக்கடித்து விட வேண்டும் அப்படிங்கிற இந்த சூழ்ச்சிக்கு, இந்த கொடும் திட்டத்துக்கு மக்கள் பதில் சொல்ல வேண்டும். மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். 2026 தமிழ் காட்டுமிராண்டி மொழி, தமிழ் சனியனை விட்டு ஒழியுங்கள். வீட்டிலே இருக்கக்கூடிய வேலைக்காரியிடம் கூட ஆங்கிலத்தில் பேசுங்கள். திருக்குறள் என்பது மலத்துக்கு ஒப்பானது என்றெல்லாம் தமிழ் மொழியை, தமிழர்களை, தமிழனுடைய அறிவையும் ஆற்றலையும் இழிவு செய்த ஈவே ராமசாமியை கொண்டாடுகிற கும்பலுக்கு உங்கள் ஓட்டா? ஈவே ராமசாமியை தமிழ் நிலப்பரப்பில் அடையாளப்படுத்தி
ஒரு தமிழ் இன விரோதி, தமிழ் மொழிக்கு எதிராக, தமிழர்களுக்கு எதிராக வாழ்நாள் முழுவதும் செயல்பட்ட ஒரு சாதியவாதி ஈவேரா என்பதை அம்பலப்படுத்திய அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கு உங்களுடைய வாக்கா என்பதுதான் இன்றைக்கு தேர்தல் களத்திலே இருக்கிற ஒரு மிகப்பெரிய போட்டி. இந்த இருமுனை போட்டி தான் இன்றைக்கு தமிழகத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நாம் தமிழர் கட்சி இலவசங்களை முன்வைத்து மக்களிடம் வரவில்லை. நாம் தமிழர் கட்சி ஒரு ஓட்டுக்கு 500 ரூபாய் 1000 ரூபான்னு கொடுத்து மக்களிடம் வரவில்லை. நாம் தமிழர் கட்சி சாராயமும் கோழி பிரியாணியும் வாங்கி கொடுத்து உங்ககிட்ட வாக்கு கேட்க போவதில்லை. நாம் தமிழர் கட்சி தனது கொள்கைகளை முன்வைக்கிறது. நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் உங்கள் பிள்ளைகள் எதிர்கால வாழ்க்கை எப்படி அமையும் நாங்கள் அமைத்து கொடுக்கிறோம் என்கிற உறுதிமொழியோடு உங்களிடையே வருகிறது. உங்களுடைய வாக்குகளை நாம் தமிழர் கட்சிக்கு நீங்கள் அளிப்பதன் மூலமாக இந்த ஈவேரா கும்பலுக்கு பாடம் புகட்ட முடியும். இந்த தமிழர்களை இழிவு செய்த, தமிழ் மொழியை இழிவு செய்த அந்த ஈவேராவை ஏற்று நிற்பவர்களுக்கு நீங்கள் பாடம் புகட்டுவதற்கான ஒரு பெரும் வாய்ப்பு தான் இந்த 2026 சட்டமன்ற தேர்தல். அதனால்தான் திமுக கோடிக்கணக்கான ரூபாய்களை அள்ளி கொடுத்து அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கு எதிராக, நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக சவுக்கு சங்கர் போன்றவர்கள், குணசேகரன் போன்றவர்களை எல்லாம் களமிறக்கி தேர்தல் களத்தில் நாம் தமிழர் கட்சியே இல்லை அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பொய்யை, ஒரு மிகப்பெரிய மடை மாற்றத்தை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்கு தெரியாதா? மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா முதல்ல போய் நிக்கிறவன் அண்ணன் செந்தமிழன் சீமான். மக்களோடு மக்களாக ஒவ்வொரு நாளும் களமாடுகிறவர் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான். இது மக்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஊடகங்களை திறந்தால் யார் வர்றா? இணையதளங்களை நீங்க திறந்து பாருங்க, யார் பேசிக் கொண்டிருக்கிறா? மக்களோடு மக்களாக நின்று அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தான் இன்னைக்கு மக்களோடு மக்களாக நின்று கொண்டிருக்கிறார். இந்த ஊடகத்துல பிழைப்பு நடத்துகிற திமுகவினுடைய அடிவரடிகள் சொல்வதெல்லாம் மக்கள் மன்றத்தில் எடுபடாது. இதுதான் உண்மை. நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்து நீங்கள் இந்த சவுக்கு சங்கருக்கும் குணசேகரன் போன்ற திமுக அடிவரடிகளுக்கும் பதில் சொல்ல வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நாம் தமிழர் கட்சி உறுதியாக வெல்லும். சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் முதலமைச்சராக எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அமர்வது உறுதி. அது உங்கள் கையில் இருக்கிறது. நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்து நாம் தமிழர் கட்சியை நீங்கள் வெற்றியடைய செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.